கல்லீரல், குடல், இரத்தம், உடலில் இருக்கும் டாக்சினை வெளியேற்றுதல், உடல் எடையை கட்டுப்படுத்துதல், இதற்கெல்லாம் பயன்படும் மிகச்சிறந்த 5 உணவுகள் என்ன என்று இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. நம் உடலில் பல வகையான நச்சுக்கள், பொல்யூஷன்ஸ், ஜங்க் ஃபுட் ஆகியவற்றால் பாதிக்கப்படுகிறது. ஆனால் உடலை உள்ளிருந்து சுத்தமாக வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். இன்று இந்த வீடியோவில் உடலை இயற்கையாக சுத்தம் செய்யும் 5 உணவுகள் பற்றி விரிவாக பார்ப்போம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். 5 உணவுப் பொருள் உங்கள் உடலை முழுவதும் மாற்றியமைக்கக்கூடிய சக்தி கொண்டது. முதலாவதாக எலுமிச்சை. எலுமிச்சை ஒரு சாதாரண பழம் இல்லை. இது உடலை டெட்டாக்ஸ் செய்ய உதவும் ஒரு இயற்கை மருந்து. இதில் வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட், சிட்ரிக் ஆசிட், பொட்டாசியம் ஆகியவை உள்ளன. கல்லீரலை சுத்தம் செய்கிறது. கல்லீரல் நம் உடலின் ஃபில்டராக செயல்பட்டு வருகிறது. எலுமிச்சை கல்லீரலில் இருக்கும் கழிவுகளை எளிதாக வெளியேற்ற உதவுகிறது. செரிமானத்தை மேம்படுத்தும். காலை நேரத்தில் வெந்நீரில் எலுமிச்சை பழச்சாறை விட்டு அதை குடித்தால் ப்ளோட்டிங் குறையும், கேஸ் பிரச்சனை குறையும், வயிறு லேசாக இருக்கும். வைட்டமின் சி உடலில் இருக்கும் ஃப்ரீ ரேடிக்கலை குறைக்கிறது. இரத்தத்தை சுத்தம் செய்ய உதவுகிறது. இதை எப்படி குடிக்க வேண்டும் என்றால், காலை தூங்கி முழித்ததும் வெதுவெதுப்பான வெந்நீரில் பாதி அளவு எலுமிச்சை பழத்தை பிதுக்கி அதில் உள்ள சாறை மட்டும் எடுத்து தேன் சேர்த்து குடிப்பது மிகவும் நல்லது. வெறும் வயிற்றில் குடித்தால் மிகவும் நல்லது. யாரெல்லாம் குடிக்கக்கூடாது என்றால், அல்சர் உள்ளவர்கள், அசிடிட்டி அதிகம் உள்ளவர்கள் அளவோடு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இரண்டாவது உணவுப் பொருள் பூண்டு. பூண்டு ஒரு சக்தி வாய்ந்த டெட்டாக்ஸ் ஃபுட். இதில் இருக்கும் ஒரு முக்கிய பொருள் அலிசின். இது பாக்டீரியா மற்றும் டாக்சின்ஸை எதிர்க்கும். இரத்தத்தை சுத்தம் செய்கிறது. பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கிறது. பிளட் சர்க்குலேஷனை மேம்படுத்துகிறது. குடலை சுத்தம் செய்கிறது. வயிற்றில் இருக்கும் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாவை குறைக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். தினமும் பூண்டு சாப்பிடுபவர்களுக்கு சளி, காய்ச்சல், இன்ஃபெக்ஷன் குறைவாக இருக்கும். இதை எப்படி சாப்பிட வேண்டும் என்றால், காலையில் 1 அல்லது 2 பச்சை பூண்டு தேனுடன் தேன் கலந்து சாப்பிட வேண்டும். அதிகமாக சாப்பிட்டால் அசிடிட்டி, பர்னிங் சென்சேஷன் வரலாம். ஆகவே குறைவாக எடுத்துக்கொள்ளுங்கள். மூன்றாவது உணவுப் பொருள் வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காயில் 95% தண்ணீர் உள்ளது. இது உடலை ஹைட்ரேட் செய்து டாக்சின்ஸை வெளியேற்றுகிறது. சிறுநீரகத்தை சுத்தம் செய்கிறது. கிட்னி ஃபங்க்ஷன் மேம்படும். யூரின் மூலம் டாக்சின்ஸ் வெளியேறும். உடல் சூட்டை குறைக்கும். கோடை காலத்தில் மிகவும் சிறந்த உணவு வெள்ளரிக்காய் தான். தோலை சுத்தமாக வைத்திருக்கும். உடலில் உள்ள நீர் அளவு சரியாக இருந்தால்தான் முகப்பரு, ஸ்கின் க்ளோ அதிகரிக்கும். ஆகவே முகப்பருவை குறைக்கவும் ஸ்கின் க்ளோவை அதிகரிக்கும். இதை எப்படி சாப்பிடுவது என்றால், சாலடாக சாப்பிடலாம் அல்லது ஜூஸாக சாப்பிடலாம். டெட்டாக்ஸ் வாட்டராகவும் சாப்பிடலாம். டெட்டாக்ஸ் வாட்டர் ரெசிபி என்றால், ஒரு பாட்டிலில் தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள். வெள்ளரிக்காயை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி புதினா மற்றும் எலுமிச்சையை சேர்த்து 2 மணி நேரம் கழித்து அதை குடித்து வரலாம். நான்காவது சிறந்த பொருள் உணவு கீரைகள். கீரைகள் நம் உடலை சுத்தம் செய்யவும் சக்தி வாய்ந்த இயற்கை பொருள் உணவுகள். சிறந்த கீரைகள் முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, கருவேப்பிலை, மணத்தக்காளி கீரை. இரத்தத்தை தூய்மைப்படுத்தும். அயன் மற்றும் கொலஸ்ட்ராலை குறைக்கும். அயன் அதிகரிக்கும். உடலை சுத்தப்படுத்தும். ஃபைபர் அதிகமாக இருப்பதால் போவல் மூமெண்ட் நல்லதாக இருக்கும். உடல் சக்தி அதிகரிக்கும். கீரை சாப்பிடுபவர்களுக்கு சோர்வு குறையும், எனர்ஜி அதிகரிக்கும். எப்படி சாப்பிட வேண்டும் என்றால், கீரையை சூப்பாகவோ பொரியலாகவோ வைத்து சாப்பிடலாம். வாரத்தில் குறைந்தது 4 நாட்கள் கீரையை சேர்க்க வேண்டும். நெல்லிக்காய் 5வது உணவு, சிறந்த உணவு. நெல்லிக்காய் ஆயுர்வேதத்தில் முக்கிய பொருளாக பயன்படுகிறது. இதில் இருக்கும் வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட், ஃபைபர் மிகவும் சத்து
மிகுந்த சத்துக்களை கொண்டது. நம் முழு உடலையும் டெடாக்ஸ் செய்கிறது. லிவர், கிட்னி மற்றும் இரத்தம், பிளட் மூன்றையும் சுத்தம் செய்கிறது. முடி மற்றும் தோலுக்கு நல்லது. தினமும் சாப்பிட்டால் முடி கொட்டுதல் குறையும். ஸ்கின் அதாவது தோல் மிகவும் பிரைட்டாக தோன்றும். வயிற்றை சுத்தப்படுத்தும். செரிமானத்தை மேம்படுத்தும். எப்படி சாப்பிடுவது என்றால், பச்சையாகவும் சாப்பிடலாம், ஜூஸ் அல்லது பவுடர் அல்லது பிக்கிள் செய்து சாப்பிடலாம். காலை நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பது உடலுக்கு மிகவும் நல்லது. உடலை சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய 5 பழங்களும் இந்த 5 பழக்கங்களும் மிகவும் முக்கியம். உடலை சுத்தமாக வைத்திருக்க இந்த 5 பழக்கங்களும் முக்கியம். தினமும் 3 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும். ஜங்க் ஃபுட்டை குறைக்க வேண்டும். இனிப்பு வகைகளை குறைக்க வேண்டும். தினமும் எக்ஸசைஸ் செய்ய வேண்டும். நல்ல தூக்கம் அவசியம். குறைந்தது ஒரு மனிதன் 7 ஹவர்ஸ் தூங்க வேண்டும். உடலை சுத்தமாக வைத்திருக்க எக்ஸ்பென்சிவ் மெடிசின் தேவையில்லை. இயற்கையான உணவுகள் போதுமானது. நாம் பார்த்த டாப் 5 டெடாக்ஸ் ஃபுட்ஸ்: எலுமிச்சை, பூண்டு, வெள்ளரிக்காய், கீரை, நெல்லிக்காய். இதில் நீங்கள் தினம் எதை சாப்பிடுகிறீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் ஒரு நல்ல ஆரோக்கியமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.